இது வந்து ஜினியா பூமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஜினியா பூ. ஜினியா ஒன்று இருந்தால் போதுமா, அதை ஒன்று வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஜினியா நாற்று தாம்மா. இது எல்லாமே ஜினியா நாற்று தான். நான் அப்புறப்படுத்துகிறேன். ஒன்று இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா அப்படியே அடைச்சிக்கிட்டு ரொம்ப மொத்தமாக பூப்பாங்க ஜினியா. அதே பாருங்கள், இதெல்லாம் ஜினியா நாற்று. இது ஒரு செம்பருத்தி, இதோ கூட இருக்குது பாருங்கள். இது ஒரு செம்பருத்திமா. இது ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி. உடச்சிக்கிட்டுன்னு இதில் வச்சேன். நேற்று சின்னதாக பூத்தாங்க, இன்றைக்கி ஒரு மொக்கு வராங்க பாருங்கள். ஏன்னா நம்ம மொக்கோடு வச்சிட்ருப்போம், மொக்கு வராங்க. ஜினியா நாற்று இருந்த இடத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டேன் பாருங்கள். இங்கேயும் ஜினியா நாற்று இருந்தது. சுண்டைக்காய் செடி இருந்ததுமா. சுண்டைக்காய் செடி இருந்தது பாருங்கள். இதான் சுண்டைக்காய் செடி 2 இருந்தது, அப்புறப்படுத்திட்டேன். சுண்டட் செடி இருந்தால் இதில் வெள்ளைப்பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. ஆனால் காய் புத்துறன்னு லேட்டாக கொடுக்குறாங்க, சரிங்களா? அதனால் 2 சுண்டை செடி இருந்தது, பிடுங்கிட்டேன். இதே பாருங்கள், இதே ஒரு ஜினியா செடி நாற்று இருக்குது பாருங்கள். இதே ஒரு ஜினியா செடி நாற்று. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜினியா செடி இருந்தது, நமக்கு மஞ்சள் பூ கொடுத்துட்டு இருந்தாங்க. 4-5 செடி இருந்தது, எடுத்துட்டேம்மா. அதனால் 1 மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் நாற்று தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இதே பாருங்கள், இதே ஒரு நாற்று பாருங்கள். ஜினியா நாற்று நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து வெங்காய நாற்று கிச்சன்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். வெங்காயம் துளிர் வந்திருக்கு. இதே ஒரு வெங்காயம் பாருங்கள், துளிர் வந்திருக்கா. இதே ஒரு வெங்காயம். இப்போ இதை வந்து நடப்போகிறோமா. இந்த ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நட்டுருக்கு. எவ்வளோ வெங்காயம் துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். இதை பாருங்கள், 4 வெங்காயம் ஆச்சா. சின்ன வெங்காயம் தான் இது வரைக்கும் நட்டுருக்கேன் நான். பெரிய வெங்காயம் நான் பாதியாக கட் பண்ணி வச்சு அது வந்து வளரலை. இதை ஒரு இஞ்சி பாருங்கள், இஞ்சி மழை வந்திருக்காங்களா, இவங்களே நடப்போகிறேன். இது மிளகா கன்று பூத்துட்ருக்காங்க பாருங்கள், பூத்துள்ளாங்களா. இது ஒரு மிளகா காய்க்குது பாருங்கள், சிவகாசி மிளகா. சிவகாசி மிளகா தான் இந்த மாதிரி நீட்டாக காய்க்கும். நல்லா பாருங்கள், இது வந்து சிவகாசி மிளகா. இந்த ஒரு மிளகா இருக்குது, பூக்கவே ஆரம்பிக்கலை. இங்கே ஒரு மிளகா கன்று பூத்துட்டாங்க. இது ஒரு செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து ஃப்ரிட்ஜு பாக்ஸுமா, ஃப்ரிட்ஜு பாக்ஸு. இப்போ நடவு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பாருங்கள், மிளகாயில் பழுக்கிற இலையெல்லாம் எடுக்குது பாருங்கள். இதெல்லாம் கிள்ளிடுறேன், சரியா? ஏன்னா இதுக்கு தான் மிளகாயோடைய சத்து போகும். அதனால் இதெல்லாம் நம்ம கிள்ளிடலாம். மிளகா பழுத்துருக்குல்ல, எல்லாம் கிள்ளிடலாமா. இதுலேயும் பழுத்துருக்குமா. பழுப்பெல்லாம் நம்ம கிள்ளி விட்டுடலாம். பழுப்பு வந்து பேடு வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த இதில் இருக்குது. இந்த ஒரு வெங்காயம் வைக்கிறேன். அப்படியே மண்ணை தள்ளிட வேண்டியதான். இங்கே ஒரு வெங்காயம் வைக்கிறேம்மா. இங்கே ஒரு வெங்காயம்பா. நம்ம வீட்டில் அப்படியே சமையல் கட்டில் காய் வைக்கிற இடத்துல இதே பாருங்க, இஞ்சி. இதாம்மா நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது முளை வந்திருக்கா அப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சிங்க, இதை கொண்டு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சமையலுக்கு காய் எடுத்துடலாம். நட்டுட்டோமா. நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு இங்கே இஞ்சி, இதே ஒரு வெங்காயம் வச்சிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு வெங்காயம் துளிர் வரும்,
இஞ்சி முளைப்பு வரும், உருளைக்கிழங்கு துளிர் வரும், பீட்ரூட்டு, சவுச்சவு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா துளிர் வருவாங்க. இந்த ஒரு சினியா செடி நாற்று இருக்குது, எடுத்துட்டேன். இந்த ஒரு நாற்று இருக்குது. தேங்க்யூங்கம்மா. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இடம் இருக்குன்னே அவசியம் இல்லை. சும்மா ஒரு மண் வச்சு ஒரு வெங்காயத்தை நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.